சில நேரங்களில் ஒரு இருப்பினுடைய இன்றியமையாமை முக்கியத்துவம் அது இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்பதன் புரிதலில் தான் அடங்கி இருக்கும். அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நான் அடிக்கடி என்னுடைய உரைகளில் சொல்வேன், திருவள்ளுவர் சிலை இல்லாத கன்னியாகுமரியை கற்பனை செய்து பாருங்கள். திருவள்ளுவர் சிலை இல்லாத கன்னியாகுமரியை கற்பனை செய்து பாருங்கள். அதை போன்றதுதான் ஜான் மார்சலின் அறிக்கை இல்லாத இந்திய வரலாறு. கிட்டத்தட்ட அந்த வெற்றிடம், இந்த வெற்றிடம் அது என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிற புரிதல் இருந்தாதான் அதனுடைய இன்றியமையாமையை, அதாவது நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பதை போல அப்படிப்பட்ட ஒரு மாற்றம். ஜான் மார்சல் இந்தியாவில் வந்து இறங்கிய போது அவருக்கு வயது 26. அவர் இந்தியாவுக்கு கப்பல் ஏறிய போது அவருக்கு திருமணமாகி 26 நாள். மார்சல் பிளாரன்ஸ் திருமணம் நடந்த தேதி 11/1/1902. அவர் கப்பலேறிய நாள் பிப்ரவரி 6, 1902. அவருக்கு அப்போது வயது 26. திருமணமாகி 26வது நாள் இந்தியாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கு காரணம் கர்சன் பிரபு. அந்த கர்சன் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், அதுக்கு ஒரு பின்னணி காரணம் உண்டு. ஜெர்மானியர்கள், பிரான்ஸ் போன்ற நாட்டைச் சேர்ந்த ஐரோப்பியர்கள் அடுத்து வந்து இங்கு பல்வகையான தொல்பொருள் தளங்களுக்கெல்லாம் சென்று காசுகளை சேகரிப்பது, தொல்பொருள் சின்னங்களை சேகரிப்பது, அதை கொண்டு அருங்காட்சியகத்தில் வைப்பது, சில நேரங்களில் விற்று விடுவது, ஏலத்தில் விடுவது என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் உணர்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், அது இந்த கிட்ட அந்த அகழாராய்வு துறை அதையே மூடலான்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு கருத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு ஒரு தலைவர் தேவையா? அப்பெல்லாம் வந்து எல்லா பட்ஜெட்டையும் வந்து அவ்வளவு பெரிய பட்ஜெட் இருந்த இந்தியாவில் வந்து ஒரு 61,000 ரூபாய் தான் இந்திய அரசினுடைய பட்ஜெட் வந்து 1895ல் 35 மில்லியன் பவுண்டு. 1895ல் பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய பட்ஜெட் வந்து 35 மில்லியன் பவுண்டு. அதுல அகழாய்வுத்துறைக்கு ஒதுக்கப்பட்டது 61,119 பவுண்டு. அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு குறைவா. நம்ம அலெக்சாண்டர் ரீ ஆதிச்சநல்லூர் தோன்றினார் பாத்தீங்களா, அதுக்கு காரணமும் வந்து ஜான் மார்சல் தான். அவர் சர்வேயரா இருந்து அவரை சூப்பரண்டா நியமிக்கும் போது அவருடைய சம்பளம் வந்து குறைந்தபட்சம் 350, அதிகபட்சம் 500ங்கிற ரேஞ்சில் இருந்தாரு. அந்த பதவி சம்பள உயர்வு கிடைக்கவில்லை, ஆனால் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. அலெக்சாண்டர் ரீ அவர் தோண்டியது இந்த ஆதிச்சநல்லூர். அப்ப இந்த பதவியை வந்து இவர் நிரப்ப வேண்டும் என்று கர்சன் பிரபு செஞ்ச முடிவு பண்ணதுக்கு பின்னால அவர் வந்து இந்தியாவுடைய செக்ரட்டரி, இந்தியாவுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஒருத்தர் லண்டன்ல இருப்பாரு, அவருக்கு கடிதம் எழுதி அவருக்கு கன்வின்ஸ் பண்றாரு. அவர் வந்து கன்வின்ஸ் ஆனவன, சரி உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்கிறோம், இந்த பதவியை நிரப்புகிறோம் என்று சொல்லிவிட்டு அதோட சேர்ந்து இன்னார போட்டுருங்கன்னு சொல்லி ஒரு பெயரை அனுப்பிச்சார். அந்த பெயரின் பெயர் வின்சென்ட் ஸ்மித். அவர் நான் எப்படி ஐஏஎஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்திருக்கணும், அது மாதிரி இந்தியன் சிவில் சர்வீஸ்ல இருந்து அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவர் அது மாதிரி இல்லாம ஒரு சமஸ்கிருதத்திலாம் ரொம்ப பாண்டித்தியம் பெற்றவர், விற்பனர். அவர் விருப்ப ஓய்வு பெற்று அங்கு போய் திருப்பி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்ட ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, சார்லஸ் லியால் அப்படிங்கிற ஒரு இந்த ஹாமில்டன் என்று சொல்லப்படுகிற செக்ரட்டரிட்ட இந்த பதவிக்கு பொருத்தமானவர் வின்சென்ட் ஸ்மித் தான், அவரை போட்டு விட்டுருங்கன்னு பரிந்துரைக்கிறார். இவர் வந்து என்ன பண்றாரு, நீங்க சொன்ன மாதிரி அந்த பதவியை நிரப்பி விடுவோம், அதே மாதிரி எங்கள்கிட்ட ஒரு கேண்டிடேட் இருக்காரு, வின்சென்ட் ஸ்மித்தை போட்டுருங்கிறார். அதுக்குள்ளே வின்சென்ட் ஸ்மித்தையும் சொல்லிடுறாங்க, நீங்க தான் அந்த பதவிக்கு போறீங்க. அவர் இங்கே ஒர்க் பண்ணிருந்தவர், திருப்பி இந்த பதவிக்கு டிஜி போறவங்க சரின்றாரு. ஆனா சில நிபந்தனைகளையும் போடுறாரு. நான் 1903 ஜூலை மாசம் ஊருக்கு வருவேன், ஒரு 4 மாசம் லீவ் வேணும். 1904 திருப்பி வருவேன், அப்ப 4 மாசத்துக்கு குறையாம 6 மாசம் வரைக்கும் லீவ் வேணும்னு இவ்வளவு முன்னிபந்தனை போடுறாரு. அவர் முடிவு பண்ணிட்டாரு அவரை தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. ஆனா கர்சன் பிரபு ஒரு வித்தியாசமான ஆளு. அவர் 2-3 பேர்த்த கருத்து கேட்கிறார், இவர் எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தாருன்னு. அப்படி கருத்து கேட்டப்போ ஒருத்தர் சொல்றாரு, அவரை எடுத்துறாதீங்க. அவர் கேட்டவுடனே அவர் சொல்றாரு, அவர் இந்த வேலைக்கெல்லாம் சரியா வர மாட்டாரு அப்படின்னு சொல்லவும் இந்த கர்சன் வந்து ஹாமில்டன் எழுதுறாரு, from careful enquiries we are clear that Vincent Smith is not suitable. இந்த வின்சென்ட் ஸ்மித்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறாந்தா, வின்சென்ட் ஸ்மித் வந்து இந்திய வரலாறுன்னு புத்தகம் எழுதியிருக்காரு. 1931 இருக்காரு. அப்ப வந்து ஆதிச்சநல்லூரும் தோண்டியாச்சு 1904, சிந்துவெளியும் தோண்டியாச்சு. அதுக்கு பின்னால கூட தென்னிந்திய வரலாறுக்கோ தமிழ்நாடு வரலாறுக்கோ எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்காமல் இந்திய வரலாறு எழுதப்படுகிறது என்று தமிழ்நாட்டில் இருந்து வின்சென்ட் ஸ்மித்துக்கு ஒரு கடிதம் போகிறது. அதை எழுதினவர் வந்து சுந்தரம் பிள்ளை.
அந்த கடிதத்தை பார்த்தோம்னா அதுக்கு அவர் சொல்றாரு, தன்னுடைய புத்தகத்தில் முன்னுரையில் சொல்கிறார், தென்னிந்தியாவில் இருந்து, தென்னிந்திய பகுதியில் இருந்து ஒரு ஜீலாட் வரலாற்று ஆய்வாளர், தமிழில் ஆர்வமுள்ள ஒருவர் இந்த வரலாறை தென்னிந்தியாவின் பார்வையில் எழுத வேண்டும் என்று சொல்கிறார். எந்தூசியாஸ்ட்ங்கிற வேர்டு, ஆர்வலர். ஆனாலும் இப்போது இருக்கும் தரவுகளில் அப்படியெல்லாம் எழுதுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு எழுதுறார். இப்ப அப்படி கிட்டத்தட்ட ஏற்கனவே முடிவுக்கு வந்த ஒருத்தர் இவர் தெளிவா இருக்காரு. கர்சன் பிரபு யாரு வரணுங்கிறதுல தெளிவா இருக்காரு, அவர் வயசு என்னவா இருக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கு, யாரு வரக்கூடாதுங்கிறதுலயும் தெளிவா இருக்காரு. அவர் யாரு வரக்கூடாதுன்னு சொல்றாருன்னா அவர் தெளிவா சொல்றாரு, மாட்லி crew of international archaeologists rampaging about India. சில்லறையா அப்படி வந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு இது தொல்பொருள் அந்த தொல்பொருள் காசை பறக்கிட்டு போற ஆளெல்லாம் வந்துடக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, ஐ டோன்ட் வாண்ட் பாலிகிளாட் ஆஃப் ஜெர்மன்ஸ் அண்ட் பிரெஞ்சு. பல்வேறு மொழியில பல்வேறு மொழி விற்பனர்களா இருக்கிற விற்பனர்லாம் எனக்கு வேண்டியதில்லை. அவர் இன்னும் குறிப்பா சொல்றாரு, இங்க இருக்க மொழிகள்லாம் தெரிஞ்சு அதுல பண்டிட்டா இருக்கக்கூடாது. வாட் கிளாரிட்டி. அப்ப தேடும் போதுதான் அவருக்கு வயசு, அவர் இந்த பதவிக்கு வந்தபோது கர்சனுக்கு வயசு 40. அவர் இப்ப ஆளை தேடும் போது அவருக்கு வயசு 41 42. வின்சென்ட் ஸ்மித்துக்கு ஏற்கனவே 52, ஐசிஎஸ்ல இருந்தவர். அவரை கொண்டு வந்தா இவர் சொல்றதை கேட்கவே மாட்டார். அதனால ரொம்ப தெளிவா இருந்து இவர் யார்கிட்ட கருத்து கேட்டார்னா அவர் சொல்றார் வின்சென்ட் ஸ்மித்தை பத்தி, மை இம்ப்ரெஷன் இஸ் தட் ஹி இஸ் டெஃபிஷியன்ட் போத் இன் எக்ஸ்பர்ட் அண்ட் ஆர்டிஸ்டிக் நாலேஜ் அண்ட் இன் எனர்ஜி. எனக்கு தேவையானது ஒரு எனர்ஜி உள்ள ஒருத்தன். அதனாலதான் 26 வயது ஆன இந்திய மொழிகள் எதுவுமே தெரியாத அகலாய்வை மட்டும் தெரிந்து வைத்திருந்த ஜான் மார்சலை அவர் இங்கே கொண்டு வருகிறார். 2 மாசத்துக்கு முன்னால நானும் சுந்தரம் ரோஜா முத்தையா நூலகத்தினுடைய லண்டனுக்கு போய் ஜான் மார்சலுடைய கல்லறையை தேடி அலைந்தோம். அவர் இறந்த ஊருக்கு போனோம். அவர் கடைசியாக வாழ்ந்த வீடு இருந்த அந்த தெருவில் போய் நின்று விசாரித்து பார்த்தோம். இப்போதான் எங்களுக்கு தகவல் கிடைச்சது, அவர் கல்லறை கிடைக்காது, அவர் எரிக்கப்பட்டார் என்ற தகவல். ஜான் மார்சலை இந்த நாடு கொண்டாடவில்லை. இந்த நாட்டில் யாரும் எந்த தொல்லியல் ஆய்வுக் கழகத்தினுடைய கருத்தரங்களிலும் தேசிய கருத்தரங்களிலும் ஜான் மார்சல் பேசப்படவில்லை. சிந்துவெளி பண்பாட்டினுடைய உன்னதம் கொண்டாடப்படவில்லை. அதனால் தான் நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் எப்போதும் உங்களுக்கு அதற்கான தெரியும், இவங்க ஏன் கொண்டாடலை என்கிறதுக்கே நாம் கொண்டாடுவதற்கான காரணம் அங்கு ஒளிந்திருக்கும். இதை புரிந்து கொண்டதால் நாங்கள் தொடர்ந்து இயங்கி வருகிறோம். நான் தமிழக மக்களின் முன்பாக சில கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறேன். பயணங்களால் கட்டமைக்கப்பட்டதே மனிதனின் வரலாறு. மனிதனின் வரலாறு என்பது ஒரு வகையில் பயணங்களின் கூட்டுத்தொகை. குத்த இடத்தில் உட்கார்ந்து குளிர்காய்ந்தவன் இன்னும் குகைகளில் தான் இருக்கிறான், நகர்ந்து வந்தவனே நாகரிகம் படைத்தான். புலப்பெயர்வுகளில் எந்த விதமான அவமானமும் இல்லை. பயணங்களால் பட்டை திட்டப்பட்ட ஒரு நாகரிகத்தினுடைய நடு நெஞ்சில் இருந்துதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வார்த்தை புறப்படும். ஔவையார் சொல்லுவார், எத்திசை செலினும் அத்திசை சோரே. என்னடா பெரிய அதியமான் வாசல் என்று சொல்றாங்க, வாயிலோயன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, எத்திசை செலினும் அத்திசை சோரே. உழவு பெரிய உலகம், பெரிதே உலகம் பேணுனர் பலரே, திரையடல் ஓடியும் திரவியம் தேடு. அயலகம் என்பது தமிழின் 6ஆம் திணை. வணிகம் என்பது 3ஆம் தமிழ். ஏலிசை நாடகம் மாதிரி பொருள் வணிகம் என்பது தமிழின் 3ஆம் தமிழ். அப்படிப்பட்ட ஒரு சமூகம். இப்ப நீங்க சிந்துவெளியில் எதையெல்லாம் பொருந்துதோ அதையெல்லாம் சங்க இலக்கியத்தில் இருக்கும். அதனால்தான் சிந்துவெளியை திறப்பதற்கான சாவி திறவுகோல் சங்க இலக்கியம் தான் என்று பேசி வருகிறேன். நீங்க சிந்துவெளிங்கிற மர்மத்தை பூட்டு அந்த விடுகதையை நீங்க விடுவிக்கணும்னு சொன்னா சங்க இலக்கியத்தினுடைய துணை இல்லாமல் செய்யவே முடியாது. அதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. சங்க இலக்கியம் ஒரு மாவட்டத்தின் இலக்கியம் அல்ல, ஒரு மாநிலத்தின் இலக்கியம் அல்ல. ஏனெனில் தமிழ் ஒரு மாவட்டத்தின் மொழி அல்ல, ஒரு மாநிலத்தின் மொழி அல்ல, அது ஒரு நாகரிகத்தின் மொழி. சங்க இலக்கியம் என்பது ஒரு மாநிலத்தின் இலக்கியம் அல்ல, அது இந்திய துணைக்கண்டத்தின் இலக்கியம். சங்க இலக்கியத்தை போல இந்திய துணைக்கண்டத்தை இமயமலை முதல் குமரி வரை புரிந்து வைத்து அங்கு இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் முளைக்கிற மரங்கள், தாவரங்கள், அங்கு இருக்கக்கூடிய விலங்குகள், எலும்பை தின்னும் ஒட்டகம், நரந்தை என்ற வாசனை புல்லை சாப்பிடுகிற கவரிமா,
அண்டு அத்திரி என்ற கோவேறு கழுதை அதன் காலை கடித்த அத்திரி என்று இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறிந்து வைக்கிற இந்திய துணைக்கண்ட இலக்கியம் என்று ஒன்று இங்கே இருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியம் தான். எப்படி இன்னும் சொன்ன பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை இல்லாத கன்னியாகுமரி போல மார்சல் இல்லாத இந்திய வரலாறு ஒரு வகையில் நம்ம கையில சங்க இலக்கியம் இல்லைன்னு வச்சுங்க. சங்க இலக்கியம் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? அது போலதான் நமது வரலாறு இருந்திருக்கும். தைத்திரிய பிராமணம் என்று சொல்லப்படுகிற ஒரு வேத இலக்கியத்திலிருந்து டி பரோ மொழிபெயர்த்த 4 வரிகளை வாசிக்க விரும்புகிறேன். வேதங்களில் ஆர்மா என்று சொல்லப்படுகிற சிதைவிடங்களை பற்றி குறிப்பிருக்கும். ஆர்மா, ஆர்மிகா அப்படின்னு சொன்னா ஒரு இடம் வந்து செதஞ்சு போயிருக்கு, அழிஞ்சு போயிருக்கு, அதுக்கு வந்து ஆர்மா என்று பெயர் முடியும். குக்குடார்மானா கோல்மூர் சிதைவு அப்படின்னு பேர். அதை பற்றி எழுதுகிற டி பரோ சொல்கிறார், இதுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல இந்த கருத்து வருகிறது. யூபங்கள் அற்ற இந்த இடங்களில் முன்பு வாழ்ந்தவர்களின் குடியிருப்புகள் பல இடங்களில் பரவி கிடந்தன. இது வந்து தைத்திரிய பிராமணத்தினுடைய எழுதுற வியூ பாயிண்ட்ல, அவங்களுடைய பார்வையில யூபங்கள் அற்ற இந்த இடங்களில் முன்பு வாழ்ந்தவர்களின் குடியிருப்புகள் பல இடங்களில் பரவி கிடந்தன. ஓ வைஸ்வானர அவங்களுடைய கடவுள், இந்த மக்கள் உன்னால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் இப்போது வேறு எந்த நிலத்துக்கோ புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள். இதை விட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வேற என்ன தேவை? இது ஒரு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட், லீகலி வேலிட், இஸ் a statement made. முழுக்க முழுக்க ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். சங்க இலக்கியத்தை புரட்டி பாருங்க. காணாமல் போன இடங்கள், கைவிட்டு வந்த நகரங்கள், புலம்பெயர்ந்த இடங்கள், தனிமையாக சிதைந்து கிடக்கக்கூடிய இடங்கள், இப்படின்னு தொடர்ந்து மூதூர், தொல்லூர் சிதைவுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கு கிடைக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் என்று சங்க இலக்கியம் காணாமல் போன இடங்களையும் விட்டு வந்த இடங்களையும் பற்றி பேசுகிறது. இந்த இடத்தில் தைத்திரிய பிராமணம் விரட்டி விடப்பட்டவர்களை பற்றி பேசுகிறது. அதற்காக நான் ஆரியன் இன்வேஷன் தியரி என்று சொல்லப்படுகிற, ஆரிய படையெடுப்பு என்று சொல்லப்படுகிற அதற்கு கூட நான் சான்றுகளை நான் முழுக்க முழுக்க நம்புவதில்லை. அதற்கு இயற்கை சீற்றம் காரணமாக இருந்திருக்கலாம், தொடர் வறட்சி காரணமாக இருந்திருக்கலாம். ஆயினும் சிந்துவெளி மக்கள் உண்மையில் தொல்தமிழ் தொன்மங்களோடு தொடர்புடைய திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த மொழியை பேசியவர்கள் என்பதில் ஐயமே இல்லை. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து பல்வேறு சான்றுகளின் மூலமாக வலியுறுத்தி வருகிறோம். இதை திராவிட சான்று என்று சொல்வதற்கு ஓரிரு பேர் காரணம் அல்ல. ஜான் மார்ஷலில் தொடங்கி சுனித்குமார் சட்டர்ஜி 1924 செப்டம்பர் 20 ஜான் மார்ஷல் அறிக்கை விடுறார். அந்த அறிக்கை 2 மாதங்களில் சுனித்குமார் சட்டர்ஜி என்ற வங்காள மொழி அறிஞர் டிசம்பர் மாதத்தில் மாடர்ன் ரிவ்யூவில் கட்டுரை எழுதுறார். அந்த கட்டுரையினுடைய அந்த தலைப்பை பார்த்தாலே இதுல யாருக்குமே எந்த விதமான ஐயமும் வேண்டியதில்லை. அவர் சொல்றாரு, திராவிட ஆரிஜின்ஸ், டிராவிடியன் ஆரிஜின்ஸ் ஆஃப் தி இண்டஸ் வேலின்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்லி முடிச்ச அடுத்த வருஷமே இதுக்கு மாறான கருத்துக்கள்லாம் உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. புஷால்கர்ங்கிறவர் இண்டஸ் சிவிலைசேஷன் இஸ் a phase in the composite Indian culture inaugurated by Rigvedic people அப்படிங்கிறார். மார்க்ஸ் மில்லர் அவங்க சொன்னது மாதிரி 1500 ஒரு டேட் கொடுத்துட்டு போயிட்டார். 1500 அவர் டேட் கொடுத்து மார்க்ஸ் மில்லரை பத்தி மிகவும் மகிழ்ச்சியா இருந்தா கூட மார்க்ஸ் மில்லர் மேல அவங்களுக்கு ஒரு கோபம் கூட. வேதத்துக்கே 1500 வருஷம் தான் சொல்லிட்டாரு. வேதத்து ஒரு அனாதி காலம், அது காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அது காலண்டருக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அதெல்லாம் ஐஐடியில கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், இது எப்பேற்பட்ட விஷயம். அதனால அவங்களுக்கு மார்க்ஸ் மில்லர் மேலேயும் கோபம். ஆக 2 பிரச்சனை தான். ஒண்ணு, வேதத்தினுடைய காலத்தை நகர்த்தி கொண்டு போகணும், அது காலண்டர்களுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லணும். இன்னொன்னு, தேடி தேடி பார்த்தாலும் சிந்துவெளியில குதிரை கிடைக்கல, குதிரை இல்லாத ஆரிய நாகரிகமா அப்படின்னா குதிரையை கொண்டு வரணும். அப்ப வேதத்தை பின்னால கொண்டு போகணும், குதிரையை முன்னால கொண்டு வரணும். ரெண்டையுமே முயற்சி பண்ணி யாருமே நம்ப மாட்டேன். நான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப தன்னம்பிக்கையோடும் ஹைலி ஆப்டிமிஸ்டிக்கா ஒரு தன்னம்பிக்கையோடு உணர்கிறேன். இது நமக்கு புதுசே கிடையாது. சிலப்பதிகாரத்துல சங்க இலக்கியத்துக்கு பின்னால சங்க இலக்கியம் தொடர்ந்து ஒரு பண்பாட்டு அரசியலை பேசுகிறது, நென்னுகுத்து பரவும் கடவுளும் இலவே அப்படிங்கிறது. நாங்க நடுகளை தாண்டா கும்பிடுவோம், நென்னுகுத்து பரவும் கடவுளும் இலவே அப்படிங்கிறது. எங்களுக்கு அறிவுடையோன் ஆறு அவசியம் செல்லும் என்று கல்வி பரவலாக்கத்தை பேசுகிறது. பசிப்பினி மருத்துவன் இல்லம் என்று சமூக நீதியையும் பகிர்தல் அறத்தையும் பற்றி பேசுகிறது. பாணன் பறையன்
கடம்பன் துணியனோடு இன்னான் விளவும் குடியும் விளவே என்று சமத்துவத்தை பற்றி பேசுகிறது. நம்ம பேசுற எல்லா பண்பாட்டு அரசியலுக்கும் முதலான மூல விதை சங்க இலக்கியத்திலே இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னாலேயே வந்த சிலப்பதிகாரத்திலே கூட நாம் பெருமிதப்படுவதற்கு எவ்வளவோ காரணம் இருந்தாலும் மதுராபுரி தெய்வம் வந்து கண்ணகி முன்னால் நின்று இந்த நகரத்தில் நான் யார் யாரையெல்லாம் தப்பிக்க விட வேண்டும் என்று கேட்டபோது கண்ணகியின் வாயில் இருந்து 4 விதிவிலக்குகள் வருகிறது. ஆவும் ஆணியல் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையோரும். பெண்டிரை என்னால புரிஞ்சுக்கிற முடியுது. பிணியுடைய யாருமே வந்து யாரோ ஒரு மன்னன் பண்ணதுக்காக ஒரு நகரத்தை அழிக்கிறே தப்பு, அது வேற விஷயம். ஆனா மாடுகள்லாம் காப்பாற்றணும் முடிவு பண்ணா அதுல என்ன பசுமாடு மட்டும்? இப்ப எருமை மாடு என்ன பண்ணுச்சு? அப்ப சங்க இலக்கியத்துல எருமை மாடு வந்து போற்றப்படுகிறது. நீங்க பாருங்க, அண்ணல் ஏறு அண்ணல் அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்தியடிகளுக்கும் அண்ணல் காந்தியடிகளுக்கும் சொல்ல பயன்படுத்துகிற நிகழ்கால தமிழ் பயன்படுத்துகிற ஒரு சொல்லை சங்க இலக்கியம் எருமைக்கு பயன்படுத்துகிறது. அண்ணல் ஏறு, அணிநடை எருமை, எருமை 10, எருமை மரம் என்று சங்க இலக்கியம் எருமையை கொண்டாடுகிறது. திருமணத்துக்கு பந்தக்கால் போடுற மாதிரி எருமையினுடைய கொம்பை நாட்டி வைத்து விட்டு திருமண விழாவை தொடங்குகிறார்கள். அப்ப எப்பேற்பட்ட முருகம்! சிந்துவெளியில் எருமை பொறிப்பு தான் இருக்கு, காளை பொறிப்பு இருக்கு, பசுமாடு பொறிப்பு இல்ல. இப்ப பசுமாடு இல்லாம காளை மாடு வந்திருக்காது. இருந்தாலும் சிந்துவெளி அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல. எருமையினுடைய பொறிப்பு இருக்கு, எருமையோட 4 பேர் சண்டை போடுற மாதிரி இருக்கு. எருமையை சுமேரியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் சிந்துவெளி மக்கள். ஆக இந்த முரண்பாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் நமக்கு இந்த பண்பாட்டு அரசியலை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது. அதுக்கு பின்னால என்னென்னவோ நடந்துருச்சு. ஆவும் ஆணிகள் பார்ப்பல வந்தது, பக்தி இலக்கிய காலத்தில் என்னென்னவோ பேசப்பட்டது. நமது மன்னர்கள் எல்லாம், அதனால்தான் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன், மக்களின் வரலாறாய் வரலாறு, மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் பாத்தீங்களா? இதுதான், வேற என்ன வேணும்? மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறுன்னு முடிக்கிறாங்க பாருங்க. அதுதான் நமது வெற்றி. விமான நிலையங்கள்லாம் பார்க்கும்போது இப்படி யாராவது ஒரு பெண்கள், இளம் மாணவர்கள் இவங்கெல்லாம் சந்திச்சு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே சார்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அப்பதான் அந்த வாழ்க்கை வாழ்ந்தது நிறைவளிக்கிறது என்ற உணர்வு எனக்கு தோன்றும் இந்த உழைப்பெல்லாம். ஆக இந்த ஐராவத மகாதேவன் சொல்வாரு, திராவிடம், இந்த சமஸ்கிருதம், இந்த வேதம், இதுல வந்து மொழியியல் அடிப்படையிலையும் கண்டுபிடிக்கலாம். இப்ப வந்து 20ஆம் தேதி நான் ஒரு உரை அளித்தேன். RIG காம்ப்ளெக்ஸ், KVT காம்ப்ளெக்ஸ் என்று கொற்கை வஞ்சி துண்டி வளாகம் என்று செம்மொழி மாநாட்டில் 2010 நான் அறிவித்த தரவுகளைப் போலவே இந்த நூற்றாண்டு விழாவில் சென்னையில் ஒரு உரை நிகழ்த்தி, ஒரு ஆங்கில உரை நிகழ்த்தி, RIG காம்ப்ளெக்ஸ் பிளேஸ் நேம் எவிடன்ஸ், டோபோனிமிக் எவிடன்ஸ் ஃபார் தி ஆரியன் மைக்ரேஷன் தியரி என்ற ஒரு புதிய தரவை நான் அளித்திருக்கிறேன். அந்த வகையில் மகாதேவன் கூட சொல்வாரு, ரிக்வேதத்தில் காணப்பட திராவிட கடன் சொற்கள், திராவிட மொழியிடம் இருந்து ரிக்வேதம் சொற்களை கடன் வாங்கி இருக்கிறது என்று ஐராவத மகாதேவன் தெளிவாக சொல்வார். பல இடங்களில் சொற்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. நீங்க அழகர் கோயில் பக்கத்துல போனீங்கன்னா சிலம்பாறு என்று சொல்லப்படுகிற ஒரு தொன்மை வாய்ந்த ஆற்றினுடைய பெயர் நூபுர கங்கை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. முக்கூடல் திரிவேணி ஆகிவிடுகிறது, பன்னியாறு வராக நதி ஆகிவிடுகிறது. ஆக இப்படி மொழிபெயர்க்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்தோ ஆரிய மொழிகளின் அடிப்படை கூறுகளில் காணப்படும் திராவிட தாக்கம். ஒரு மொழி சொல்லை கடன் வாங்கலாம், ஆனால் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கடன் வாங்காது. அந்த சின்டாக்ஸ் நடை, ஆனால் அது கடன் வாங்கி இருக்கிறது என்று சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெட்ரோஃப்ளெக்ஸ் என்று சொல்கிற வளைனா ஒளிகள், அந்த வளைனா ஒளிகள் திராவிடத்திற்குரியது. இதை ரிக்வேதம் கடன் வாங்கி இருக்கிறது என்பதை ஐராவதம் சுட்டிக்காட்டுகிறார். சொல் ஒட்டு நிலை விகுதியில் இன்ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற நிலையில் இருந்து பின் ஒட்டாக மாறிய தன்மை, போஸ்ட் பிக்சேஷன் என்று நீங்க இலக்கண அடிப்படையில் பார்த்தாலும் சரி, நீங்க தரவுகளினுடைய அடிப்படையில் பார்த்தாலும், அகழாய்வுகளுடைய அடிப்படையில் பார்த்தாலும், எந்த வகையிலுமே இந்த வேத இலக்கிய நாகரிகம் என்று சொல்லப்படுகிற அந்த இலக்கியங்கள் சுட்டுகிற வாழ்வியலுக்கும் இதற்கும் தொடர்பே இல்லை. ஏனென்றால் தமிழருடைய தொல்மரபில், திராவிடருடைய தொல்மரபில் நகர்மய பண்பாடு என்பது ஊறி போயிருக்கிறது. முதலில் குறிப்பிட்டதை போல நகர்மய பண்பாட்டினுடைய வேளாண்மை உபரி, வணிக செழிப்பு, பல்வேறு தொழிலபர் செய்பவர்கள் சேர்ந்து வாழுதல், வெளிநாட்டு தொடர்பிருத்தல், இதுக்கு பட்டினப்பாளையில் ஒரு வரும். பழிதீர் தேயத்து மொழிபல பெருகிய பழிதீர் தேயத்து புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம். அதாவது ஒரு இடத்துல பல்வேறு மொழிகளை பேசுபவர்கள் கலந்து இனிது உரைந்தார்கள் என்று ஒரு இலக்கியம் 2200 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருக்கிறது என்றால் அதுக்கு பேர் தான் காஸ்மோபாலிட்டன் லைஃப் என்று பெயர். ஒரு பெண்ணினுடைய உடல் வனப்பை வர்ணிக்கும் போதே ஒரு நகரத்தினுடைய நினைவு அவனுக்கு வருகிறது. தொண்டி அண்ணல், தொண்டி நகரத்தை போன்று அழகானவள் என்று நகர நாகரிகம், வணிக செழிப்பு, ஏற்றுமதி வணிகம்,
கால்தரு களம் என்று பல்வேறு வகைகளிலும் சங்க இலக்கியம் பேசுகிற வாழ்வியல் சிந்துவெளியோடு பொருந்தி போகிறது, கீழடியோடு பொருந்தி போகிறது. அதனால் தான் தொடர்ந்து சொல்லி வருகிறோம், சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத, சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி, கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம். அந்த வகையில் ஒரே ஒரு நேர்கோட்டில் சிந்துவெளியினுடைய அகழாய்வு தரவுகள், சங்க இலக்கியத்தினுடைய உள்ளடக்கம், கீழடி போன்ற அகழாய்வு தடங்கள், இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்து பேசும் தரவுகள் கிடைத்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் கொண்டாடாவிட்டால் வேறு யார் கொண்டாட போகிறார்கள்? வேறு யாரும் கொண்டாடவில்லை என்பதே இதற்கான முதல் காரணமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதை தமிழ்நாடு அரசும் கையில் எடுத்து, தமிழ் மக்களும் கையில் எடுத்து, நாம் அனைவரும் இதை ஒரு சேர நமக்கு நாமே இதை நினைவுறுத்திக் கொள்கிறோம் என்பதே நம் எதிர்காலத்தை காப்பாற்றுவது. பல பேர் நினைக்கலாம், கடந்த காலத்தை பற்றி நாம் ஏன் பேசுகிறோம் என்பது. வரலாறு என்பது முக்கியமானது மட்டுமல்ல, வரலாறு என்பது தவிர்க்க முடியாதது, வரலாறு என்பது தப்பிக்கவும் முடியாதது. தரவுகளால் வரலாற்றை கட்டமைக்காவிட்டால் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்ற பெயரில் கட்டவிழ்த்து விடப்படும். காப்பாற்றப்பட வேண்டியது நிகழ்காலமும் எதிர்காலமும் மட்டுமல்ல, கடந்த காலமும் தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.